வந்து இன்றைக்கி வந்து நல்ல கண்டென்ட்டுக்கு போக மாட்டேங்குன்னு ரொம்ப குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஒரு கண்டென்ட்டை போடுறதுக்கு ஒருத்தனுடைய பெரிய உழைப்பு இருக்குது, அதுக்கு ஒரு பொருளாதாரம் இருக்குது. ஒரு கேமரா வாங்கணும், எடிட் பண்ணணும். சில பேர் ஒன் மேன் ஆர்மியாக அவனே எடிட் பண்ணி போடுறான், சில பேர் இல்லைனா ஹையர் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபுல் டைம் இதை பிஸ்னஸ் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. இதை நம்பி தான் அவருடைய பொருளாதாரம் இருக்குது. அப்படிங்கும்போது ஏன் சார் நல்ல வீடியோவுக்கு வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு ஒரு ஆதங்கமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் போட ரெடியாக இருக்கோம் சார், நீங்கள் பார்க்க ரெடியாக இருக்காங்களா சார் அப்படின்னு அவங்க உங்களை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தோன்னா நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. திருப்பூரில் பார்த்தோன்னா ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தோன்னா யூடியூப்பை பார்த்தே நீட் எக்ஸாம் படித்து அதில் 720க்கு பார்த்தோன்னா 687 மார்க் எடுத்திருக்காரு. அவர் குடும்பம் பார்த்தீங்கன்னா ஏழ்மையான குடும்பம். அவரால் வந்து கோச்சிங் சென்டர் போய் படிக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி சோசியல் மீடியாவை நம்பி தான் அவர் போய் படிக்கிறாரு. அது படித்து அவர் வந்து கஷ்டப்பட்டு அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவர் பேர் சஞ்சய். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பார்த்தோன்னா 687 மார்க் எடுத்து இந்தியா லெவலில் ஒரு ரேங்க் வந்து இப்போ வந்து நீட் எக்ஸாம் வந்து MBBS படிக்க போகிறாரு. நானுமே பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கு போகிறேன் சார். ஆக்சுவலி ஒர்க் போகிறேன். சைடில் பார்த்தோன்னா ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பார்த்தோன்னா என்ன நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன். அது எதை பார்த்து கற்றுக்கிறேன்னா யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிறேன் சார். ஆக்சுவலாக இவங்க சொல்கிறாங்க எஜுகேஷனல் வீடியோ போட்டு வியூஸ் போடல. நானும் போட்டிருக்கோம் சார், நானும் ஃப்ரெண்ட்ஸும் 12 மில்லியன் வியூஸ் போயிருக்கு எஜுகேஷனல் வீடியோ தான். ஸோ தேவைப்படுறத தேவையானது மாதிரி போட்டால் அவங்க தேவையும் பூர்த்தி ஆகும், எங்கள் தேவையும் பூர்த்தி ஆகும். அதுதான் நான் சொல்கிறேன் சார். போட தெரியலங்கிறீங்க? ஆமாம் சார். அது எப்படி பண்ணணும்னு தெரியல. ஒரு நார்மல் கண்டென்ட் அவங்க எவ்வளோ என்கேஜிங்காக கொடுக்க முடியுமோ, எவ்வளோ என்டர்டைனிங்காக கொடுக்க முடியுமோ அப்படி அவங்க பார்க்குறாங்க. பட் அதே ஒரு எஜுகேஷனல் வீடியோனா அவங்களுக்கே போர் ஆகிடுது, இதெல்லாம் பண்ணணுமா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினச்சாதான் அதில் புதுசாக வந்து இமேஜினேஷனை கொண்டு வர முடியும். அதை மக்கள் விரும்புவாங்க. அதை அவங்க பண்ணுறது இல்லைன்னு நான் சொல்கிறேன் சார். போரை பற்றின கண்டென்ட் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. அது பலவிதமான விழிப்புணர்வை ஏற்படுத்துது. அது ஒரு பக்கம் வியூஸாகவும் அதிகமாக தான் வருது. ஸோ அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ஒரு நல்ல கண்டென்ட் வந்து இயல்பாகவே வந்து அதோடைய வியூவர்ஷிப்பை வந்து அடையும் தான் நினைக்கிறேன். ஆனால் அட் த சேம் டைம் என்னென்னா நல்ல கண்டென்ட் பண்ணுறவங்க ஒரு சில மனக்கடலுக்கு உள்ளாக வேண்டியதாக இருக்குது. ஒரு மனக்கடல் பண்ணணும். அது போக வந்து கொஞ்சம் மன தைரியமாக வேணும் அது போகாத சமயத்தில். ஸோ இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணும்போது அது வந்து இயல்பாகவே வந்து அதோடைய பலனை வந்து அடையும் தான் நினைக்கிறேன்.